12 ஆழ்வார்களில் மிகவும் சிறப்பு பெற்றவர் திருமழிசை ஆழ்வார். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படிங்கிற இடத்துல பிறந்த இந்த ஆழ்வாருடைய ஒரு பிறப்பே ரொம்ப வித்தியாசமானது. இவர் மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தினுடைய ஒரு அம்சமாக பிறந்தவர். அதாவது அந்த திருமழிசையில் இருந்த ஒரு தம்பதிக்கு 12 மாதங்களுக்கு பிறகு பிரசவ வலி எடுத்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு முகமே உடம்பு கை காலெலாம் இல்லாமல் ஒரு பிண்டமாக பிறந்தது. உடனே அவங்க அதை பார்த்து அருவருத்து பயந்து போய் பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த குழந்தை சில நாட்களுக்கு பிறகு கைகால் வளர தொடங்கி உருவம் பெற்று அழத் தொடங்கியது. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு தம்பதி, குழந்தை இல்லாத தம்பதி, அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த குழந்தை தான் திருமழிசை ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்து கொண்டு பெருமாளுக்கு மிகப்பெரிய சேவை புரிந்த ஒரு அற்புதமான ஆழ்வார். நாளைய தினம், அதாவது தை மாதத்தினுடைய மக நட்சத்திர தினத்தில் அவதரித்த அந்த திருமழிசை ஆழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம் நாளைய தினம் தை மாதம் மக நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. எனவே நாளைய தினம் திருமழிசை ஆழ்வாரை எண்ணி, பெருமாளை எண்ணி அனைவரும் சகல சௌக்கியங்களையும் பெற பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி.